அன்பான உறவுகளுக்கு வணக்கம். மரவள்ளிக்கிழங்க நம்ம எப்போவுமே அப்படியே வேக வச்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மரவள்ளிக்கிழங்க பொடி பொடியாக நறுக்கி அதை உப்பு போட்டு வேக வச்சுருங்க. 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதை முதல்ல ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், இதை சும்மா பரப்பரன்னு அரைச்சி எடுத்துட்டு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிறதையும் போட்டு ஒரு வதக்கி இந்த வேக வச்சுருக்க மரவள்ளிக்கிழங்க அதில் போட்டு ஒரு பெரட்டி ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவி அதையும் அதில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மரவள்ளிக்கிழங்கு, ஆள்வள்ளிக்கிழங்கு, ஏலேலக்கிழங்கு இப்படின்னு நிறைய பேர் உண்டு. உங்கள் ஊரில் இந்த கிழங்குக்கு என்ன பேருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.